வெல்கம் டு மிதுஸ் கிச்சன். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வெயிட் லாஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, கொள்ளு மாவு அரைக்கிறது எப்படி அப்படிங்கிறதையும் கொள்ளு இட்லி ரெசிபியும் தான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கொள்ளு வந்து இந்த மாதிரி நல்லா கையில் நசுக்கி பார்த்தா உடைபடணும், அந்தளவுக்கு வந்து நல்லா ஊறி வந்திருக்கணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒரு 4 மணி நேரம் அந்த கொள்ளை வந்து நல்லா ஊற வச்சுருக்கணுங்க. நான் வந்து இந்த டம்ளரில் தான் 2 டம்ளர், அதாவது 200 கிராம் இருக்கும் இந்த டம்ளர் வந்து. அதில் 2 டம்ளர் அளவுக்கு கொள்ளு, 2 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் புழுங்கல் அரிசி இருக்கும் இல்லைங்களா, சாப்பாட்டு அரிசி, அதுவும் 1/2 டம்ளர் உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம், இது மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுட்டேங்க. இதை வந்து நான் வந்து இப்போ இட்லி ஊற்ற போகிறேன். மறுநாள் காலையில் உப்பு சேர்த்து கரைச்சி எதுவும் வைக்கலிங்க, அப்படியே வச்சுட்டேன். மார்னிங் வந்து உப்பு சோடா உப்பு ரெண்டையும் சேர்த்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி கரைச்சி எடுத்து வச்சுருங்க. அதை வந்து இட்லி பானையில் இந்த மாதிரி இட்லி ஊற்றி அவிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, பிளேட்டுக்கு வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஸ்பான்ச்சியாக இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து கருவாட்டு குழம்போட இந்த கொள்ளு இட்லி வந்து சாப்பிட போகிறேன். இந்த கருவாட்டு குழம்பு ரெசிபி வந்து என்னோடய சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன், வீடியோஸ்குள்ளே போய் பாருங்கள். பார்த்தீங்களா, கட் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி வந்து ரொம்ப ஸ்பான்ச்சியாக இருக்குது பாருங்கள். நார்மலாக இட்லி சாப்பிடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் வந்து இந்த இட்லியும் வந்து இருக்குது. மறக்காமல் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எல்லோரும் சாப்பிடுங்க. பெஸ்ட்டு வெயிட் லாஸ் ரெசிபி அப்படின்னு கூட அது சொல்லலாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.